ஹலோ, அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். இன்று இன்று நாள் இந்த நாள் வந்து ம், விவேகானந்தருடைய பிறந்த நாள். ரமண அது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் விவேகானந்தர் அவருடைய பிறந்த நாள். அதை வந்து இன்று தேசிய இளைஞர் தினம்னு கொண்டாடுறாங்க. அதனால் அந்த இளைஞர்களுக்கு தேவையான அவர் சொன்ன சில கருத்துக்கள், பொன்மொழிகள் இளைஞர்களுக்கு பயன்படும்னு சொல்கிறதுக்காக அவர் வந்து அதாவது சிகாகோ நகருக்கு வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறதுக்காக இந்தியா சார்பாக போயிருக்காரு. அப்போ எல்லாரும் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜென்டில்மேன் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது விவேகானந்தர் தான் சகோதர சகோதரிகளே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்லியிருக்காரு. அதிலிருந்தே அவருடைய ஒரு தன்மை உலகத்துக்கே புரிய வைக்கிறதுக்கும் ஒரு பறைசாற்றுறதுக்கும் ஒரு உதாரணமாக இருந்தது. அந்த மாதிரி தாயை தவிர அனைவரையும் வந்து அவர் சகோதர சகோதரிகளாக பார்த்தார். அவருக்கு பிடிச்ச விளையாட்டு எதுன்னு கேட்டாக்கா கால்பந்து, ஃபுட்பால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னாருங்களாம். அந்தளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வல்லவராக இருந்திருக்கார் அவர் விவேகானந்தர். அது மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள், பொன்மொழிகள் வந்து இளைஞர்களுக்கு பயன்படும். அதை பற்றி சொல்லலான்ட்டு முதல்ல சொல்கிறாரு, பொறாமையை முதலில் அழித்து விடு. ரெண்டாவது, தன்னலம் இல்லாமல் அன்புடன் பழகு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து, உனக்கு தேவையான வலிமையும் உதவியும் உன்னிடமே உள்ளது, உனக்குள்ளே உள்ளது, அது எங்கே தேட வேணாம், உனக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்பு அப்படின்றாரு. அப்படியே உன்னையே நீ பலவீனனை என்று நினைத்து கொள்வது மிகப்பெரிய பாவம் அப்படின்றாரு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று சொல்கிறார். நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நான் தான் காரணம் என்று நினைக்கணும் அப்படின்றாரு. அதுக்கடுத்து, சுறுசுறுப்பாக இரு, சோம்பேறியாக இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம், வெற்றிகளை சந்தித்தவனுடைய இதயம் வந்து பூ போல் இருக்குமா. நிறைய தோல்விகளை சந்தித்தவனுடைய இதயம் வந்து இரும்பு போல் வலிமையாக இருக்குமா. அதனால் தோல்விகளை கண்டு தோண்டு விடாதே, முயற்சி செய்து கொண்டே இரு, முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய வார்த்தைங்க, பெரிய பெரிய வார்த்தைகள் அதெல்லாம். அதே போல், பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள், பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல், கீழ்ப்படியை கற்றுக்கொண்டால் கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பதவி தானாக வரும்னு சொல்கிறாரு. கீழ்ப்படியை கற்றுக்கொண்டால் கட்டளையிடும் பதவி தானாக வரும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக, எந்த குடும்பத்தில் பெண்மை கொண்டாடப்படுவதில்லையோ அந்த வீடும் பாழ், அந்த நாடும் பாழ் அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய உண்மையான வார்த்தைகள். அதனால் எவருடைய வார்த்தைகள் இதில் ஏதாவது ஒரு 10 பொன்மொழிகள், எவ்வளவோ பொன்மொழிகளுக்கு அதில் இதை செலக்ட் பண்ணி சொல்லலான்ட்டு இந்த மாதிரி பொன்மொழிகள் இதை கேட்டு இளைஞர்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கணும். இது அனைவரும் பயன்படும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் யாராவது ஒரு கருத்தாவது போய் சேராதா அப்படின்ற எண்ணம். அதனால் விவேகானந்தரை போற்றுவோம், விவேகானந்தர் வழி நடப்போம். இளைஞர்கள் நலமுடன் வாழ, சிறப்புற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.